ये परीक्षा நியூ சிலபஸ் பாட் 15 பாடம் 15 ஹமாரா காம் நம்முடைய கிராமம். ஹமாரே காவ் கா நாம் அர்சூர் ஹை, நம்முடைய கிராமத்தின் பெயர் அர்சூர். ये बहुत சுந்தர் गाँव है, இது மிகவும் அழகான கிராமமாகும். ये गाँव हरे भरे खेतों के बीच बसा है, இந்த கிராமம் பசுமையான வயல்களில் இடையே அமைந்திருக்கிறது. खेतों में चावल और तरकारियां पैदा होती है, வயல்களில் அரிசி மற்றும் காய்கறிகள் பயிரிடப்பட்டிருக்கின்றன. गाँव में करीब 3000 लोग रहते हैं, கிராமத்தில் கரீப்னா ஏறக்குறைய, கிட்டத்தட்ட ஏறக்குறைய 3000 மக்கள் வசிக்கிறார்கள். 3000 लोग रहते हैं. हिंदू, मुसलमान, ईसाई आदि सभी धर्मों के लोग रहते हैं. இங்கே இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் ஆகிய மதத்தை சார்ந்தவர் மக்கள் வசிக்கிறார்கள். यहाँ இந்துவோं के लिए कई मंदिर हैं, இங்கே இந்துக்களுக்காக நிறைய கோயில்கள் இருக்கின்றன. मुसलमानों के लिए एक मस्जिद और ईसाइयों के लिए एक गिरजाघर है, இங்கே முஸ்லிம்களுக்காக ஒரு மசூதியும் மேலும் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு தேவாலயமும் இருக்கிறது. हम लोग हमेशा मिल जुलकर रहते हैं, நாங்கள் எப்போதும் நல்லிணக்கத்துடன் ஒற்றுமையாக வாழ்கிறோம். மில் சுல்கர் அப்படின்னா ஒற்றுமையாக நல்லிணக்கத்துடன் அப்படிங்கிற அர்த்தம். ஹமாரே गाँव में एक प्रारंभिक पाठशाला है, நம்முடைய கிராமத்தில் ஒரு ஆரம்ப பாடசாலை இருக்கிறது. ஏக் மாத்தியமிக் பாட்சாலா भी है, ஒரு நடுநிலை பள்ளியும் இருக்கிறது. गाँव के सभी बाल बच्चे यहाँ अच्छी शिक्षा पाते हैं, கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் இங்கே நல்ல முறையில் கல்வி பயில்கிறார்கள். पाठशालाओं में खेल भी सिखाते हैं, பாடசாலையில் விளையாட்டும் சொல்லித் தருகிறார்கள். गाँव की गलियां चौड़ी है, கிராமத்தில் உள்ள தெருக்கள் அகலமானவை. கலினா தெரு, சௌடினா அகலமானது. गाँव की गलियां चौड़ी है, கிராமத்தில் உள்ள தெருக்கள் அகலமானவை. दोनों ओर छायादार पेड़ है, दोनों ओर இருபுறங்களிலும் நிழல் தருகின்ற மரங்கள் இருக்கின்றன. சாயாதார் பேடுனா நிழல் தரும் மரங்கள். हम गलियों को कभी गंदा नहीं करते, நாங்கள் கிராமத்தை ஒருபோதும் அழுக்காக வைத்திருப்பதில்லை. यहाँ पेयजल के लिए नल का प्रबंध है, இங்கே பேயச்சல்னா குடிநீர், குடிநீருக்கான குழாய் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நகானே தோனே கேலியே அநேக் தாலாப் ஹை, இங்கே குளிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும், குளிக்க துணி துவைக்க. நகானே தோனே கேலியே அநேக் தாலாப் ஹை, அநேக குளங்கள் இருக்கின்றன. குளிப்பதற்கும் துவைப்பதற்குமான நிறைய குளங்கள் இருக்கின்றன. ஹம் उनको हमेशा साफ रखते हैं, நாங்கள் அவற்றை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கிறோம். गाँव के लोग गाय, बैल, भैंस,
பக்ரி முர்கி பி பால்தே கிராம மக்கள் பசு, எருது, எருமை, ஆடு மற்றும் கோழி ஆகியவைகளை வளர்க்கிறோம். யஹாங் ஏக் சோட்டா பஜார் ஹை, இங்கே ஒரு சிறிய கடைத்தெரு இருக்கிறது. யஹாங் கை தூக்கானேங் ஹை, இங்கே நிறைய கடைகள் இருக்கின்றன. கிரானே கி தூக்கானோங் மே சாவல், மளிகை கடையில். கிரானே கி துக்கானோனா மளிகை கடையில், மளிகை கடை. அங்கே சாவல் அரிசி, கேஹூங் கோதுமை, தால் பருப்பு, இம்லி புளி, நமக் உப்பு, தேல் எண்ணெய் ஆதி மில்தே ஆகியவை கிடைக்கின்றன. சப்ஜி கி தூக்கானோங் மே பைங்கன், प्याज, मूली, आलू, गोभी, सेम, लौकी, कुमखड़ा, सहजन, भिंडी आदि तरकारियां मिलती है. இங்கே உள்ள காய்கறி கடையில் பைங்கன் கத்தரிக்காய், பியாஸ் வெங்காயம், மூலி முள்ளங்கி, ஆலு உருளைக்கிழங்கு, கோபி காலிஃப்ளவர், சேம் அவரைக்காய், லௌக்கி சுரைக்காய், கும்கடா பூசணிக்காய், சகிஜன் முருங்கைக்காய், பிண்டி வெண்டைக்காய் ஆதி தர்காரியாங் மில்திகை ஆகிய காய்கறிகள் கிடைக்கின்றன. காவ் கே லோக் சீதே சாதே ஹை, கிராமத்து மக்கள் மிக எளிமையானவர்கள். ஹம் யஹாங் ஹமேசா சரல் ஜீவன் பிதாத்தே ஹை, நாங்கள் இங்கே எப்போதும் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறோம். சப்தார்த்த காவ் கிராமம் வில்லேஜ், கேத் வயல் ஃபீல்டு, சாவல் நெல் பேடி, தர்காரி காய்கறி வெஜிடபிள், கரீப் சுமார் நியர்பை, கரீப் சுமார் நியர்லி, மந்திர் கோயில் டெம்பிள், மஸ்ஜித் மசூதி மாஸ்க், கிர்ஜாகர் மாதா கோயில் சர்ச், பிராரம்பிக் ஆரம்ப எலிமெண்டரி, மாத்தியமிக் நடுநிலை செகண்டரி, கலி தெரு ஸ்ட்ரீட், கந்தா அசுத்தமான டர்ட்டி, பேஎச்எல் குடிநீர் ட்ரிங்கிங் வாட்டர், பிரபந்தக் ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட், தாலாப் குளம், சாஃப் சுத்தமாக கிளீன், காய் பசு கவ், பைன்ஸ் எருமை பஃபலோ, பைன்ஸ் எருமை பஃபலோ, பக்கரி ஆடு கோட், முர்கி கோழி ஹென், பால்னா வளர்த்தல், டு ரியர், பாசார் கடைத்தெரு மார்க்கெட், தூக்கான் கடை ஷாப், சாவல் அரிசி ரைஸ், கேஹூங் கோதுமை வீட், தால் பருப்பு பல்சஸ், இம்லி புளி டேமரின், நமக் உப்பு சால்ட், தேல் எண்ணெய் ஆயில், பைங்கன் கத்தரிக்காய் பிரிஞ்சால், பியாஸ் வெங்காயம் ஆனியன், மூலி முள்ளங்கி ரேடிஷ், ஆலு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ, கோபி முட்டைக்கோஸ் கேபேஜ், சேம் அவரைக்காய் பீன்ஸ், லௌக்கி சுரைக்காய், பேட்டில் கார்ட், கும்கடா பூசணி ஸ்குவாஷ் கார்ட், சகிஜன் முருங்கை ட்ரம்ஸ்டிக், பிண்டி வெண்டை லேடிஸ் ஃபிங்கர், சீதா சாதா எளிய சிம்பிள், ஜீவன் பிதானா வாழ்தல் டு லிவ்.
पाठ उद्देश्य एक सामान्य गांव का वर्णन करना और गांव से संबंधित कुछ सरल शब्दों का परिचय कराना. ஒரு சாதாரண கிராமத்தினுடைய வர்ணனையை எளிய வார்த்தைகளை கொடுத்து புரிய வைக்க வேண்டும். शिक्षक संगीत पूरा पाठ पढ़कर सुनाएंगे. முழுமையான பாடத்தை படித்து அவர் அர்த்த சமஜாயேங்கே அதனுடைய அர்த்தத்தை புரிய வைத்து ஏக் ஏக் நயா சப்த பதாக்கர் புதிய புதிய வார்த்தைகளை உருவாக்கி உஸ்கா அர்த்த பூச்சேங்கே அதனுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும். வியக்தி வாச்சன் கராயேங்கே ஒவ்வொரு மாணவரையும் படிக்க வைக்க வேண்டும். லிக்கித் और மௌகிக் அபியாஸ் கராயேங்கே எழுதவும் வாய்மொழியாகவும் பயிற்சி தர வைக்கவும். अभ्यास लिखो खेत हजार मंदिर मस्जिद गिरजाघर प्रारंभिक माध्यमिक पाठशाला गली गंदा प्रबंध तालाब साफ बाजार गेहूं दाल इमली सब्जी दुकान बैंगन प्याज लौकी तरकारी सीधा सादा. नेक्स्ट खाली जगह भरो கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்யவும். मुसलमानों के लिए एक डैश है मस्जिद है. पाठशालाओं में डैश भी सिखाते हैं. खेल नहाने धोने के लिए यहाँ कई तालाब है. बाजार में कई दुकानें हैं. गांव के लोग सीधे साधे हैं. सही मिलान करो. मैच द फॉलोइंग हिंदू मुसलमान ईसाई सिख बौद्ध. இப்போ हिंदू सेकंड वन मंदिर मुसलमान लास्ट मस्जिद ईसाई फर्स्ट वन गिरजाघर सीखे गुरुद्वारा थर्ड वन बौद्ध फोर्थ वन विहार. बताओ और लिखो गांव के करीब कितने लोग रहते हैं. 3000 लोग. गांव के बाल बच्चे कहाँ पढ़ते हैं. पाठशालाओं में. किराने की दुकानें में क्या क्या मिलते हैं. चावल गेहूं दाल तेल आदि मिलते हैं. गांव के लोग क्या क्या पालते हैं. गाय भैंस बकरी आदि पालते हैं. कुछ तरकारियों के नाम बताइए. बैंगन प्याज आलू मूली कुमखड़ा भिंडी आदि. 5 पालतू जानवरों के नाम लिखिए. गाय बकरी भैंस बिल्ली कुत्ता आदि पालतू जानवर.